திமுகவுக்கும் பிசிகாவுக்கும் எந்த ஒரு நெருடலும் இல்லை, எந்த ஒரு வருத்தமும் இல்லைலாம் பேசிட்டு போயிட்டாரு. பெருசாக புயல் வரும்னு சொல்லி அந்த புயல்னு வந்து ம். கடைசியில் சும்மா புஷ்னு ஒரு சத்தம் மட்டும் வந்தால் அப்படி இருக்கும். சிறுத்தை சின்னாபின்னமானது. ரோஷம் வந்திருக்கு அண்ணனுக்கு அப்படின்னு ஒன்று நினச்சேன் நான். ஆனால் வழக்கம் போல அண்ணன் கவுத்துட்டாரு. கள்ளக்குறிச்சியில் ஒரு 70-80 பேர் நிறைய பேர் இறந்து போனாங்க. வந்த உடனேயே இந்த வேகம் அவருக்கு வந்திருந்தது. அப்போல்லாம் வந்து புலி ஒன்று பூனையானதுன்னு பூனை மாதிரி தான் இருந்துச்சு. சத்தத்தையே காணோம். அத்துமீறு அடங்க மறு அப்படின்னு சொல்லிட்டு இவரே போய் அடங்கி போயிட்டு வரும்போது பார்த்தா ஏதோ வடிவேலு எங்கேயோ உள்ளே போயிட்டு போகும்போது வீரமாக ஒரு பொண்டாட்டிக்கிட்டு போய் வீரமாக இப்போ போய் அவளுக்கு என்ன வெளுக்கிறம் பாரு, அவரு லிவிங்ஸ்டன்லாம் ஒரு படத்தில் வருவாங்க, வெளுக்கிறம் பாரு அப்படின்னு உள்ளே போவார். திரும்பி வரும்போது அப்படியே தொஞ்சு பிஞ்சு போய் வருவார். அந்த மாதிரி வந்தார். இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்றது மேட்டரே பேசலை. தொண்டையில் பிரச்சனையாக இருக்குமோ, அது ஏதோ பிரச்சனை. போன தடவையே பிளாஸ்டிக் சேர் தான் கொடுத்தாங்க. இந்த தடவை என்ன பண்ணாங்க, வேறு நல்ல சேர் கொடுத்தாங்களா இல்லை ஏதாவது சரி இருக்கட்டும் கொஞ்சம் வெளி வரும் இனிமேல் இல்லை வரலாம், இல்லை வந்து கொஞ்சம் தரையில் காலை மடித்து உட்கார்ந்தா ஒரு யோகாசனம் மாதிரி அது வந்து ஒரு நல்ல உடற்பயிற்சின்னு சொல்லுவாங்க. 163 விசிக கொடிக்கம்பங்களை சென்ற ஒரு மாதத்தில் மட்டும் அகற்றியிருக்கிறார்கள் காவல்துறை. விடுதலை சிறுத்தை பிரதிநிதியில் வரும்போது, ஆனால் நீங்கள் இந்த ஊரில் இந்த டீ கடையில் உட்காருங்க, நாங்கள் உள்ளே போய் சமூக நீதி அந்த கழட்டி வச்சுட்டு போயிடுவாங்களோ. சமூக நீதியை வந்து அந்த ஊரின் எல்லைப்புறத்தில் வந்து பரோட்டா கடையில் உட்கார வைத்து விட்டு போயிட்டு திரும்பி வரும்போது சமூக நீதியை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. தாழ்த்தப்பட்டவர்களை தாழ்த்தப்பட்டவர்களாகவே வைத்திருப்பது தான் திமுகவின் சமூக நீதி. மற்ற கட்சிகள் யாருக்கும் திருமாவளவன் மீது நம்பிக்கை இல்லை. திமுகவை விட்டுட்டா நம்ம வந்து அதிமுக நமக்கு அடைக்கலம் அப்படின்னு நினைச்சாரு. அவங்க 2 பேருமே ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்காங்க. யாரு? திமுகவும் அதிமுகவும். ஏங்க செல்லூர் ராஜு பேசுறாரு, வேகமாக ஓடி வந்த வந்தே பாரத் ரயில் மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருந்த திருமாவளவன் ரயில் நடுவில் வந்து அப்படி காமிச்சார். யார்? செல்லூர் ராஜு. அங்கே நின்று போச்சு வண்டி. அங்கே நின்ன உடனே வண்டி நின்னது மட்டும் இல்லாமல் தலைவர் ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தோன்னே வண்டி வந்து இன்ஜின் அப்படியே ரிவர்ஸில் பேக்கில் வருது. ட்ரெயின் என்னைக்கு ஃப்ரண்டில் தானே போகும், இல்லை அது பேக்கில் வருது. திமுக சார்ந்தவர்கள் 10 பேர் சாரையாளை வச்சுருக்காங்க. ஒன்று அந்த பக்கம் கோல்டன். எனக்கு தெரிஞ்சு வந்து அக்காடு, கோல்டன் வாட்ஸு, எஸ்என்ஜே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கல்ஸ். இல்லைங்க, மொத்தம் 11 இருக்குது. அண்ணன் ஜெகத் ரட்சகன், அண்ணன் டிஆர் பாலு, சூப்பர், அப்புறம் வந்து அக்கா கனிமொழி, இவங்களெல்லாம் வந்து அனுப்பிச்சிருந்தாக்க நாங்கள் மதுவிலக்கு கொள்கையை ஆதரிக்கிறோம், ஆனால் அதே சமயம் நிர்வாக காரணங்களால் வந்து ஒரே நாளில் இது இழுத்து மூட முடியாது, படிப்படியாக இதை குறைப்போம். எத்தனை படி தான் இருக்குது? நான் பிறந்ததுலேருந்து பார்க்குறேன், படிப்படியான எத்தனை படி தான் சார் இருக்குது. அதை லிஃப்ட்டில் போட்டு டப்புன்னு கீழே போய் பட்டனை அமுக்கி அது வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியது தானே. கள்ளத்தரையை காய்ச்சிருவாங்க, நரம்பு தளர்ச்சி வருது, என்னென்னமோ கதை சொல்கிறாங்களே. அம்மா சொல்கிறேன், பிக் பாக்கெட் அடிக்கிறான்றதுக்காக யாருமே இனிமேல் அந்த டெய்லர் கடையில் பேண்ட் சட்டை வாங்கும்போது பாக்கெட்டே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய உரிமை மதுவிலக்கை ரத்து செய்வது இருக்குது. நீங்கள் ஒன்றும் மத்திய அரசை கேட்கணும்ல, அவங்க ஒன்றும் உத்தரவு கொடுக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு எந்த விதத்துலையும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனரும் இந்தோனேசிய அதிபரின் முன்னாள் கௌரவ ஆலோசகராக இருந்த திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். அரவிந்த் சொல்லுங்க. சார் பார்த்தீங்கன்னா நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசிய பேச்சை பார்த்தோன்னே சிறுத்தைக்கு வந்து வேகம் வந்துருச்சு. கூட்டணிக்கான அழைப்பு போல இது இந்த பூரண மதுவிலக்கு மாநாட்டுக்காக அழைக்கப்பட்ட அழைப்பு வந்து கூட்டணிக்கான அழைப்புன்னு பல தரப்பில் பேசப்பட்டுச்சு. இப்போ நேற்று முதல்வரை சந்திச்சுட்டு திமுகவுக்கும் பிசிகாவுக்கும் எந்த ஒரு நெருடலும் இல்லை, எந்த ஒரு வருத்தமும் இல்லைன்னா பேசிட்டு போயிட்டாரு. உங்களுடைய பார்வையில்?
புயல் ஒன்று புஷ் ஆனது. ம் பெருசாக புயல் வரும்னு சொல்லி அந்த புயல்னு வந்து ம் கடைசியில் சும்மா புஷ்ஷுன்னு ஒரு சத்தம் மட்டும் வந்தால் அப்படி இருக்கும் ம் புயலுக்கு பதிலாக. அதே மாதிரி சிறுத்தை சின்னாபின்னமானது. ம் ஏன்னு கேட்டிங்கன்னா ம் இவர் முதல்ல அந்த அந்த இல்லை புலி ஒன்று பூனையானது எப்படி வேணாலும் வச்சுங்க, தமிழில் நிறைய வார்த்தைகள் இனம் தானே. இருக்கு. எல்லாம் ஒரே விஷயந்தான். என்னன்னால் இவர் ஆரம்பிக்கும் போது வந்து தமிழ்நாட்டில் தலித் எந்த காலத்துலேயும் முதலமைச்சராக முடியாதுன்னு ஆரம்பிக்கும் போதே ஒரு பயங்கர ஒரு புரட்சிகரமாக தமிழ்நாட்டின் சேகுவாரா இவர் தான் சொல்கிற அளவுக்கு வந்து நரம்பெல்லாம் புடைக்கிற மாதிரிலாம் ஆமாம் அப்படி பேசுகிறோன்னே எனக்கு கூட வந்து அங்கங்கே மயிர்கால் எல்லாம் வந்து புல்லரிப்பு. குத்திட்டு நின்றுச்சு. ம் அட்டா திருமாவளவன் அண்ணனுக்கு ரோஷம் வந்துடுச்சே. ம் இதுக்கப்புறம் அதாவது சிங்கம் வந்து சிலித்து எழுந்தா காடே கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. வச்ச மீசைக்கு இப்பதான் அர்த்தம். அதான் சிங்கம் சிலுத்துருச்சு அப்படின்னு நினச்சி அதுக்கப்புறம் வரிசையாக பேசிக்கிட்டு இருந்தார். ம் இது வந்து திமுக ஆட்சி என்பது நிரந்தரமான ஆட்சி இல்லை, எந்த கட்சியுமே வந்து ஆட்சிக்கு வரும் போகும் ம் அப்படின்லாம் வந்து பேசும்போது, அதாவது திமுக தான் எங்களது வாக்கு வங்கியை தலித் வாக்கு வங்கியை இல்லை விசிகா வாக்கு வங்கியை நம்பி இருக்கிறது, ம் நாங்கள் ஒன்றும் அதெல்லாம் வந்து கவலைப்படலன்னு. பரவாயில்லையே, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக ரோஷா வந்திருக்கு அண்ணனுக்கு அப்படின்னு ஒன்று நினச்சேன் நான். ம் ஆனால் வழக்கம் போல் அண்ணன் கவுத்துட்டாரு. ம் கவுத்துட்டாரா? ஆமாம், கவுத்துட்டாரா? இல்லை அது ரெண்டும் ஒன்று தான், இல்லை கவிழ்க்கப்பட்டாராங்கிறது தான். ம் இதில் 2-3 விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதுக்கு முன்னால் இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாலெல்லாம் அவர் அதிமுக கூட அழைப்பு கொடுத்தாரு கூட்டணியில். ஆமாம். இந்த அதிமுக கூட்டணிக்கு அழைப்பு கொடுக்கும்போது என்னென்னா, அண்ணன் மிரட்டுறாரு திமுகவை, நீ இங்கே இல்லைன்னா நான் அங்கே போயிடுவேன்னு. அதிமுகவில் ஜெயக்குமார் வந்து எங்களை மரியாதையாக நேரில் வந்து வெற்றரை பார்க்கலாம் வைத்து அழைத்தாலுங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நேரில் வந்து அழைத்தால் உரிய மரியாதையுடன் அழைத்தால் நாங்கள் வந்து கொள்கை ரீதியில் ரைட்டு. அதிமுக காலத்துலேயும் இதே மதுக்கடை திறந்து தான் இருந்தது, அது வேறு விஷயம். ஆனால் வந்து பூரண மது விலக்கு அப்படின்னு சொன்னால் இதை வந்து முழுதாக வந்து கொள்கைன்னு வந்து யாராவது வந்து ஆரம்பத்துலேருந்து இன்னி வரைக்கும் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா ஒரு கட்சி எனக்கு தெரிஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சி. இது வந்து நான் வந்து ஏதோ ஒன்றே பாட்டாளி மக்கள் கட்சின்னா நான் வன்னியர் சப்போர்ட்டு நம்ம யார் சப்போர்ட்டும் கிடையாது, உள்ளதே உள்ளபடி சொல்கிறோம். ஆரம்பத்துலேருந்து இன்னி வரைக்கும் பூர்ண மது விலக்குங்கிறத ஒரு கொள்கையாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க ராமதாஸ், அவர் அன்புமணி ராமதாஸ், இவங்க சொல்லிக்கிட்டு அதை இருக்காங்க. சொல்லலையே, இவர் சாதி கட்சியில் சொல்கிறாரு. இல்லைங்க, அதை தான் வர்றேன். இப்போ அண்ணன் வந்து இத்தனை வருஷமாக கூட்டணியில் இருக்கார்ல திரும்ப. ஆமாம். எலெக்ஷனுக்கு அடுத்த வருஷம் 1.5 வருஷம் எலெக்ஷன் இருக்கும்போது 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும்போது இப்போ தானே திடீர்னு வந்து மதுக்கடையில் வந்து நான் அப்போ என்ன சொல்லுவார், கள்ளக்குறிச்சியில் வந்து விஷசாராயம் வந்தது அதனால் விளைவுகள். சரி, கள்ளக்குறிச்சி வந்த உடனே கள்ளக்குறிச்சியில் ஒரு 70-80 பேர் நிறைய பேர் இறந்து போனாங்க. வந்த உடனேயே இந்த வேகம் அவருக்கு வந்திருந்ததுனால் இந்த விவேகம் வந்து விவேகமான்னு தெரியல. அஜித் படம் டைட்டிலா சொல்றீங்களே, அஜித் படம் டைட்டிலா சொல்றீங்களே, என்ன பண்ணுறது சொல்லுங்க, வேற வழி இல்லை. அப்போ வந்து ஏதாவது அந்த மாதிரி வந்து வந்திருந்ததுன்னா கூட அண்ணன் உணர்ச்சி வசப்பட்டாரு, தன்னுடைய இன மக்கள் பாதிக்கப்படுறதுனால வந்து பொங்கி எழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போல்லாம் வந்து புலி ஒன்று பூனையானதுன்னு பூனை மாதிரி தான் இருந்துச்சு, சத்தத்தையே காணோம். அப்போ வந்து இது ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள்னு வழக்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே தவிர மதுவிலக்கை, அதாவது மதுக்கடை நடத்துவதை கண்டித்தோ இல்லை மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றோ அன்னைக்கு இந்த மாநாடோ பாராட்டவோ இந்த போராட்டமோ நடத்தியிருக்கணும். என்னைக்கு கள்ளக்குறிச்சி அது நடந்து 4 மாதம் ஆச்சுங்களா? ஆமாம், கள்ளக்குறிச்சி நாளிலிருந்து அப்போ வந்து அத்துமீறு மிரண்டு ஏழு அப்பெல்லாம் டைலாக் பேசலையே அவர். அது முன்னால அத்துமீறு அடங்க மறு அப்படின்னு சொல்லிட்டு இவரே போய் அடங்கி போயிட்டு வரும்போது பார்த்தா என்னங்க இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு பேசுனீங்களே, பங்கு கேட்பது தவறு. அதில் வேற ஒரு சொதப்பல். முதல் நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் போடுறாங்க பழசு அவர் பேசுனது வீடியோ, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம், பங்கு எங்களுக்கு உண்டான பங்குன்னு. உடனே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே டெலீட்டு, மறுபடியும் வந்து ஒரு அரை மணி நேரம் பொறுத்து போஸ்ட் பண்ணுறாங்க, மறுபடியும் 1 மணி நேரத்தில் டெலீட்டு, சாயந்தரம் 3வது தடவை போஸ்ட் பண்ணுறாங்க. இவரை கேட்டால்
வழக்கமாக வந்து சொல்கிற மாதிரி அது எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தெரியாதுன்னு ரஜினிகாந்தை போய் ஏதோ அந்த ஏமா கமிட்டி பற்றி கேட்டபோது எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். அந்த மாதிரி இவரும் வந்து எனக்கு தெரியாது, ஆனால் அட்மின் தான் பார்க்குறாங்க. இது வந்து விடுதலை சிறுத்தைகளில் உள்ள விசாரிச்சிங்கனாலே தெரியும். அவர் தான் வந்து அவருடைய டைரெக்டாக வந்து திருமாவளவன் தான் வந்து அவருடைய அந்த ட்விட்டர் பக்கங்களை அவரே தான் ஹேண்டில் பண்ணுறாரு. அட்மின்லாம் யாரும் இல்லை. இப்போ முன்னால் வேறு யாரோ சில அரசியல்வாதிகள் வந்து என்னோட அட்மின் தான் பண்ணிட்டாங்கன்னு வந்து ஒரு தடவை எச் ராஜா எதுக்கோ சொன்னார். 2018 சொன்னார். 18 அப்போ வந்து திமுக விசிக உட்பட்ட இவங்க எல்லாரும் அதை எப்படி அட்மின்னு சொல்லி கிண்டல் விமர்சனம் பண்ணாங்க. நான் வந்து அதனால் எச் ராஜா சொன்னது கரெக்டுன்னு சொல்லலை. அங்கேயே வந்து ஏதோ ஒரு தவறாக நடந்து போச்சுன்னா ஒரு சௌகரியத்துக்காக அட்மின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. இப்போ அதை விமர்சனம் பண்ணவங்க இவர் அதே கதையை சொல்கிறாரு. ரைட்டு. அப்போ வந்து என்ன, அந்த நாளே அந்த குழப்பம் அவர் மனதில் வந்து பயங்கர குழப்பத்தில் இருக்கார். இப்படி சொல்லுதா வேணாமா, சொன்னால் பிரச்சனையா, சொல்லலைன்னா பிரச்சனையான்னு. ஏன்னா இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இவருடைய குழப்பத்தை அதிகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சொல்லுங்க பாப்பா யாருன்னு. அண்ணன் திருமாவளவன் வந்து திடீர்னு கவுந்ததுக்கு சரி ஒரு முக்கிய காரணம் ஒருத்தர் இருக்கார். முக்கிய காரணம்னா விஜயா இருக்குமோ? தமிழக வெற்றி கழகம் அடுத்த மாநாடு இல்லை, அது வந்து அதுக்கு முன்னாலேயே ஒன்று நடந்தது. விஜய் வந்து நீங்கள் கொஞ்சம் லேசாக கேட்டால் வந்தீங்க. எத்தனை விஜய்கள் வந்தாலும் திமுகவை ஒன்று செய்ய முடியாதுன்னு 2 நாள் முன்னால் பேசினார். அங்கேயே அண்ணன் கவுந்துட்டாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, எத்தனை விஜய்கள் வந்தாலும் திமுகவே ஒன்று செய்ய முடியாது. இது யார் திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லணும். அண்ணன் ஏன் சொல்கிறாரு? அதுவும் போராட்டம் மாநாடெல்லாம் அறிவிச்சிட்டு. இதுக்கு காரணம் வந்து நம்ம முன்னாள் அமைச்சர் விஞ்ஞானி செல்லூர் ராஜு அவர்கள். அவர் என்ன பண்ணார், ஒரு 2-3 நாள் முன்னால் எடுத்து பாருங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சியில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கிடையாதுன்னு சொன்னார் அவர், செல்லூர் ராஜு. அப்போ என்னாச்சு, இவர் வந்து வேறு பார்த்தீங்கன்னா நம்ம திருமாவளவன் அண்ணன் வந்து எல்லாரையும் விட்டுட்டு பிஜேபி கூட வந்து தனிப்பெரும்பான்மை பெறும் இடங்களில் வந்து மாநிலங்களில் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அடையாளமாக அதிகார பங்கு கொடுக்குறது. அது உண்மை. போன இந்த தடவையாவது வந்து கூட்டணி வேறு வழி இல்லை. போன தடவை 2019 வந்து 303 இடம் வாங்கின போது பிஜேபி என்ன பண்ணிச்சு, இந்த அப்னாதல், அப்புறம் வந்து இந்த ராம் அத்வாலே, அப்புறம் சிராக் பாஸ்வான், இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன பிற்படுத்தப்பட்டவர் அல்லது தாழ்த்தப்பட்டவர் அந்த மாதிரி அடையாளம் உள்ள கட்சிகளுக்கு வந்து ஒரு மந்திரி, ஒரு ஆட்சியில் பங்குன்றது என்ன ஒரு அடையாளம் தானே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு 303 சீட்டு பெரும்பான்மை இருக்குது. ஏதோ ஒரு வாரியத்தை கொடுத்து இல்லை ஏதோ வேறு ஏதாவது செஞ்சுருக்கலாம். ஒரு மரியாதைக்கு ஒரு அடையாளத்துக்கு பண்ணாங்க. அது மாதிரி திமுக எதிர்பார்க்குறாங்களோ? இவர் தான் சொன்னார். பிஜேபி கூட எப்போ இதுக்கு முன்னால் மூபி, முதல்வரை பார்ப்பதற்கு முன், முதல்வரை பார்ப்பதற்கு பின், இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். மூப்பாமு, ஆமாம் மூப்பாமு, மூப்பாப்பி அப்படின்னு வந்து திருமாவளவனுடைய வந்து என்ன சொல்கிறது கொள்கை கோட்பாட்டை வந்து இப்படி பிரிச்சுக்கலாம் நம்ம. மூப்பாமு என்ன சொன்னார், அவர் வந்து பிஜேபி கூட, அதாவது பிஜேபியை வந்து நீங்கள் பாசிச கட்சி, வட இந்திய கட்சி, பார்ப்பனிய கட்சி, இப்படி ஆரிய கட்சி, இப்படி என்னெல்லாம் சொல்லாமல் எல்லாம் சொல்ல. கடைசியில் அங்கே இருக்கிறவரும் மோடி வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் தான். அது விட்டுருவாங்க வழக்கத்துக்கு, அது அரசியலுக்காக சொல்லுவாங்க. ரைட்டு. அப்போது பிஜேபி கூட கூட்டணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி, அப்போ பிஜேபி ஆரிய அரசியல், பாசிச அரசியல்னு சொல்லக்கூடிய, மதவாத அரசியல்னு சொல்லக்கூடிய பிஜேபி கூட கொடுக்குது, திமுக ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் யதார்த்தமான அர்த்தம். இவ்வளவுலாம் பேசுனாரா? இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம், வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த ஏதோ வடிவேலு எங்கேயோ உள்ளே போயிட்டு போகும்போது வீரமாக ஒரு பொண்டாட்டிக்கிட்டு போய் வீரமாக இப்போ போய் அவளுக்கு என்ன வெளுக்கிறேன் பாரு, அவரு லிவிங்ஸ்டன்லாம் ஒரு படத்தில் வருவாங்க, வெளுக்கிறேன் பாரு அப்படின்னு உள்ளே போவார். திரும்பி வரும்போது அப்படியே தொஞ்சு பிஞ்சு போய் வருவார். அந்த மாதிரி வந்தார். அப்போ நிருபர் யாரோ ஒருத்தர் வந்து தம்பி ஒருத்தர் ஆர்வமாக வந்து கொஞ்சம் வேகமாக உத்வேகமாக கேள்வி கேட்குறாரு, இந்த ஆட்சி பங்கு அதெல்லாம் பேசுனீங்களான்னு. காலம் வரும்போது வலுவாக குரல் கொடுப்போம். அப்போ இப்போ வலு இல்லையா? இப்போ பலவீனமா? புஷ்ஷுன்னு போயிடுச்சா? இப்போ குரல் கொடுக்கவே இல்லையா? உள்ளே போய் அந்த சப்ஜெக்டே பேசலை. எது
இந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்றது மேட்டரே பேசலை. தொண்டையில் பிரச்சனையாக இருக்குமோ? அது ஏதோ பிரச்சனை. அது என்ன, போன தடவையே பிளாஸ்டிக் சேர் தான் கொடுத்தாங்க, இந்த தடவை என்ன பண்ணாங்க, வேறு நல்ல சேர் கொடுத்தாங்களா இல்லை ஏதாவது? சரி இருக்கட்டும், கொஞ்சம் வெளி வரும் இனிமே இல்லை வரலாம். இல்லை கொஞ்சம் தரையில் காலை மடித்து உட்காந்தா ஒரு யோகாசனம் மாதிரி, அது ஒரு நல்ல உடற்பயிற்சின்னு சொல்லுவாங்க. தரையில் உட்காந்து இருந்தால் இது. ஏன்னா அவருக்கு என்ன இப்போ அவரை உள்ளே கூப்பிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஒரு 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 கற்பனையை ஓட விடுங்க. ஒரு யூகம் என்னன்னா, இருக்கிறதையும் இருக்கிற பிளாஸ்டிக் சேரையும் பிடுங்கிடுவோம் இப்படிலாம் பண்ணால், நீ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தா இப்படி தானே சொல்லியிருக்கணும். இல்லைன்னா அதுக்கு நாள் வரைக்கும் இவ்வளோ ஆவேசமாக கிட்டத்தட்ட எனக்கு அப்படி பார்க்கும்போது அந்த காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்க்கும்போது ஜாக்சன் துரைகிட்ட கட்டபொம்மன் பேசும்போது இருந்த ஒரு உணர்ச்சி லெவலுக்கு பேசினார் அண்ணன். நானும் அப்படிலாம் ஒரு முறுக்கா இருந்தேன். பறங்கி தலையை கொய்து விடுற மாதிரி, இரும்பு தலை உருக்கப்பட வேண்டிய பொருள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த வேகத்தில் போனார். அப்படின்னு அந்த சினிமாவில் ஒன்று போடுவாங்களா, அந்த மாதிரி சத்தத்தோட வந்தார். வந்து கேட்டால் காலம் வரும்போது வலுவாக குரல் கொடுப்போம். இப்போதைக்கு இல்லை. எது? இந்த ஆட்சியில் பங்கு. அதுக்கு முன்னால் பேசும்போது பார்த்தீங்கன்னா 163 விசிக கொடிக்கம்பங்களை சென்ற ஒரு மாதத்தில் மட்டும் அகற்றியிருக்கிறார்கள் காவல்துறை எல்லா மாவட்டங்களிலும். அதுலேயும் இவர் முதலாக விசிக கொடி ஏற்றினா கோப்புதூர்னு மதுரையில் அதை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அப்புறம் 2 நாள் பொறுத்து அதை மறுபடியும் கொண்டு ஃபிட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. முதலாக ஏற்றினது ஒரு அடையாளம், அதை போய் நம்ம வருத்தப்பட வேணான்னு சொல்லி 163 இதெல்லாம் பற்றி பேச போகிறேன்னாரு. வெளியில் இதை பற்றி பேசினாரா? முதல்வர் அதுக்கு என்ன சொன்னார்? நடவடிக்கை எடுக்கிறேன்னாரா? ஏன்னா ஒரு தடவை தேர்தல் போதெல்லாம் போகும்போது, சில ஊர்களில் போகும்போது விடுதலை சிறுத்தை பிரதிநிதியில் வரும்போது, அண்ணே நீங்கள் இந்த ஊரில் இந்த டீ கடையில் உட்காருங்க, நாங்கள் உள்ளே போய், அது வேறு வன்னியர்களோ வேறு, ஆமாம் அந்த பாசம் அங்கே போய் இவங்களை கூப்பிட்டு போனால் உள்ள ஓட்டும் வராது. அதுக்கு அண்ணே டீ கடையில் டீ சாப்பிட்ருங்க, வந்துடுறேன் பாருங்க, தம்பி பரோட்டா மாதம் அண்ணனுக்கு பரோட்டா கொடு, கொத்து பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வரும்போது பிக்கப் பண்ணி போவாங்க. சமூக நீதி அந்த கழட்டி வச்சுட்டு போயிடுவாங்களோ? சமூக நீதியை அந்த ஊரின் எல்லைப்புறத்தில் பரோட்டா கடையில் உட்கார வைத்து விட்டு போயிட்டு திரும்பி வரும்போது சமூக நீதியை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது ஆமாம், இது ட்ராப்பு பிக்கப்பு. இது திமுக பல மாவட்டங்களில் தேர்தல் போது பண்ணியிருக்கு. இவர்களும் அதை நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணதுக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையாக இருந்தாலும் சரி, நிர்வாகிகளாலும் சரி, வெட்கம் இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் அந்த மாதிரி ஊர் எல்லையில் இறக்கி விட்டு நீ உள்ளே வந்தால் எனக்கு ஓட்டு விழாது அப்படின்னு சொன்னால், அப்படி ஒரு கூட்டணி தேவையா? எனக்கு தேவையான இடத்துல நீங்கள் கருவேப்பிலை மாதிரி எடுத்து போட்டுப்பீங்க, அப்புறம் வேணான்னு தூக்கி போடுவீங்கன்னா அது எதற்காக அப்படி ஒரு இது? அப்போது சரி, அந்த மாதிரி வரும்பொழுது தலித் பகுதிகளில் தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய அட்டவணை அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் போகும்போது வேறு ஜாதியினரில் நிர்வாகிகள் இருந்தாங்கன்னா இறக்கி விட்டு போகிறீங்களா? ஓட்டு கேட்குறவங்களே அநேகமாக வேறு ஜாதியை சேர்ந்தவங்க தானே, தலைவர்களே வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் தானே. நீங்கள் திமுகவில் தலித் ஏரியாவுக்கு போகும்போது ஆராசா மட்டும்தான் ஓட்டு கேட்க போகிறாரா? ஸ்டாலின் குடும்பத்தில் போகிறாங்க, உதயநிதி போகிறாரு, கனிமொழி போகிறாங்க, இல்லை மற்ற அமைச்சர்கள் போகிறாங்க. இதில் தலித் யாரோ 1-2 பேர் தானே தவிர அவங்கள கூப்பிட்டு போகலாம். ஆனால் தலித் தவிர மற்ற தலைவர்களை ஊர் எல்லையில் இதே மாதிரி இறக்கி விட்டு போயிருக்கிறதா ஒரே ஒரு உதாரணம் இருக்கா? இல்லை. அப்போது தாழ்த்தப்பட்டவர்களை தாழ்த்தப்பட்டவர்களாகவே வைத்திருப்பது தான் திமுகவின் சமூக நீதி. இது தெரிந்தே வேறு வழி இல்லாமல் அங்கே கொத்தடிமை, கோபாலபுரத்து கொத்தடிமைன்ற பேருக்கு கரெக்டாக திருமாவளவன் இவ்வளோ நாளாக இருந்தார். இப்போ ரோஷம் வந்துருச்சாக்கும் அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டோம். போயிட்டு சொல்லிட்டார். ஏன் அந்த செல்வராஜு சொன்னேன்னா, அங்கே அதிமுக மாநாட்டை கூப்பிட்றாரு அப்படின்னு அவர் என்ன நினச்சார்? அதிமுக அதை வரவேற்கும், அதிமுக ஒரு நல்ல பாசிட்டிவ் சிக்னல் கொடுக்கும், திமுக பயப்படும்னு நினச்சார். ரெண்டுமே நடக்கலை. அதிமுகவில் இவரை நம்பலை, எடப்பாடி இவரை நம்பவில்லை. இவர் அங்கேருந்து வருவார், நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா ரெண்டாவது வரேன்னு சொல்லிவிட்டு கடைசி நிமிஷத்தில் சீட்டு கொடுக்குறாங்க, நோட்டு கொடுக்குறாங்க, அதிகமாக கொடுக்குறாங்க. சீட்டு அதிகமாக கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, நோட்டு ஏதோ ஒரு கணக்கில் இவர் லாஸ்ட் மினிட்டில் அங்கேயே நின்றுடுவார். நம்ம ஒரு பில்டப் கொடுத்து நமக்கு அசிங்கமாக போயிடும். வரக்கூடிய கொஞ்சம் அந்த தாழ்த்தப்பட்ட இனத்து ஓட்டு ஏதோ கொஞ்சம் அதிமுகவுக்கு வரும்ல, அதுவும் கெட்டு போகும் அப்படின்னு அவங்க உஷாராக இவரை ரொம்ப
இவருடைய அந்த அழைப்பு குரலுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. செல்லூர் ராஜு பேசுகிறாருன்னா எடப்பாடியோட அனுமதி இல்லாமல் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லா கட்சியிலையும் அப்படித்தான். ஆர்எஸ் பாரதி பேசுகிறாருன்னா, ஆர்எஸ் பாரதி அண்ணன் பேசிட்டாருன்னா, அப்போ உண்மையிலேயே தப்பாக பேசினாருன்னா மறுநாளைக்கே மறுப்பு கொடுக்கணும்ல கட்சி தலைமை. பொதுவாக நான் சொல்கிறேன் எல்லா கட்சியிலையும். அப்புறம் வேணா வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு ஒரு நாசூக்கா சொல்லுவாங்க. அப்போ செல்லூர் ராஜு வந்து ஆட்சி அதிகார பங்கு நாங்கள் வந்தாலும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, அது இங்கேயே பரவாயில்ல போல இருக்கே, அங்கே இதை விட மோசமாக இருக்கும் போல இருக்கே. ரெண்டாவது அங்கே போனால் ஏதோ பெருசாக கொண்டாடுவாங்கன்னா, ஏன்னா அவங்க அங்கே நம்பிக்கை இல்லை இவர் பேர். கடந்த காலத்தில் இவர் வந்து அதிமுக கூட்டணியிலையும் இருந்திருக்காரு, திமுக கூட்டணியிலையும் இருந்திருக்காரு. அதனால் இவரை பற்றி தெரியும். இவர் நிலையாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறதுல அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அதை பிளாக் பண்ணிட்டாங்க. அதை பிளாக் பண்ணோன்னே இவருக்கு என்ன ஆயிடுச்சு, விஜய் ஏதாவது ஒரு வாரம் வந்து முதல்ல அப்படி இப்படின்லாம் விஜய்க்கு வரவேற்கிறோம்லாம் சொல்லி பார்த்தாரு. விஜய் கிட்ட இருந்து ஒன்றும் சிக்னல் வரல. உடனே என்ன பண்ணாரு, டப்புன்னு எத்தனை விஜய்கள் வந்தாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது எந்த அரசியல் எதிர்கட்சிக்கு, திமுகவை தவிர மற்ற கட்சிகள் யாருக்கும் திருமாவளவன் மீது நம்பிக்கை இல்லை, அல்லது நம்பிக்கை வரா போல அவர் நடந்துக்கல. அவருடைய எண்ணம் எதுவானாலும் இருக்கலாம், ஆனால் சொற்களும் செயல்பாடும் வந்து நம்பிக்கையை தரவில்லை. அப்படி இருக்கும்பொழுது இங்கே கூப்பிட்டு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன. அவர் திருமாவளவன் புரிஞ்சுக்கணுன்னா, என்னமோ திமுகவை விட்டுட்டா நம்ம வந்து அதிமுக நமக்கு அடைக்கலம் அப்படின்னு நினச்சாரு. அவங்க ரெண்டு பேருமே ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்காங்க. யாரு? திமுகவும் அதிமுகவும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இவர் மாநாடு கூப்பிட்டா ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு அவர் யாருக்கிட்ட கேட்குறாரு? இன்னைக்கு ஆட்சியில் யார் இருக்கா? திமுக. அவங்ககிட்ட கேட்குறாரு. பதில் சொல்ல வேண்டியது யாரு? திமுக. ஏங்க செல்லூர் ராஜு பேசுறாரு? இப்போ அதிமுக 2026 கன்ஃபார்ம். திமுகவின் பதிலையும் சேர்த்து சொல்றாரு செல்லூர் ராஜு. திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் திமுகவிற்காக சேர்த்து அவங்களுக்கு வந்து ஆஜராவது யாரு? செல்லூர் ராஜு, அதிமுக. அதில் என்ன, திருமாவளவன் நமக்கு தெரிந்த அரசியல், அண்ணன் திருமாவளவன் மூத்த அரசியல் தலைவர், இயக்கத் தலைவர், அவருக்கு புரியாமல் போனது ஆச்சரியம். என்னென்னா, இப்போ திமுக அதிமுக ஒரு அதை நீங்கள் கூட்டணின்னு சொல்லுங்கள், புரிதல்னு சொல்லுங்கள், மூன்றாவது யாரும் வந்துடக்கூடாதுங்கிறதுல, அது அண்ணாமலையாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், வரக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட அதிமுக வாக்கில் கிட்டத்தட்ட 50,000 வாக்கு பாமகவுக்கு போகாமல் திமுகவுக்கு போச்சு. அதிமுக வாக்கு என்னைக்காவது திமுகவுக்கு போகிறதுல வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு இது உண்டா? இல்லை. அது ஒரு அர்த்தம் உண்டா, யதார்த்தம் உண்டா? இல்லை. ஆனால் அதற்கு கூட அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்போது இங்கே செல்லூர் ராஜு தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வேகமாக ஓடி வந்த வந்தே பாரத் ரயில் மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருந்த திருமாவளவன் ரயில் நடுவில் வந்து அப்படி காமிச்சார் யார்? செல்லூர் ராஜு. அங்கே நின்று போச்சு வண்டி. அங்கே நின்னோடனே வண்டி நின்னது மட்டும் இல்லாமல் தலைவர் ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்தோன்னே வண்டி வந்து இன்ஜின் அப்படியே ரிவர்ஸில் பேக்கில் வருது. ட்ரெயின் என்னைக்கு ஃப்ரண்ட்டில் தானே போகும், இல்லை அது பேக்கில் வருது. அது அப்படி வருது, என்ன பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு இன்ஜின் அது. அப்போ அப்படி வருது. என்ன வெளியில் வந்து காலம் வரும்போது சொல்லிட்டாரு. இந்த 163 கோடி விஷயம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்போவும் வந்து மதுக்கடை இது நான் வேறு ஒரு சேனல் நிகழ்வில் வந்து 2 நாள் 3 நாள் பேசும்போது இவர் மாநாடுக்கு போகிறாரு, நம்ம இவர் மாநாடுக்கு அழைத்தார், போகிறாரு, அனைத்து கட்சின்னு சொன்னார், முதலமைச்சரை வேறு பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எடுத்து பாருங்கள், நான் இப்படியே சொல்லியிருக்கேன், ஒன்றும் ஆகாதுங்க. முதலமைச்சரை பார்ப்பார், வீரமாக போவார்ல, வரும்போது எல்லாம் வீரமெல்லாம் சுத்தமாக வந்து பிடுங்கி விட்டுருவாங்க, ஆஃப் பண்ணுவாங்க. அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து உண்மையிலேயே ஏதோ கட்டம் போட்ட ஜோசியர் மாதிரி சொல்லியிருக்கேன். 4 பேர் சொன்னேன். மாசு, சேகர் பாபு, டிகேஎஸ் இளங்கோவன், ஆர்எஸ் பாரதி. இதில் 4 பேரில் ஒரு 2 பேரை வந்து அந்த மாநாட்டுக்கு நாங்கள் அனுப்புகிறோன்னு முதல்வர் சொல்லி ஆஃப் பண்ணி அனுப்பிச்சிடுவாருன்னு நான் பேசுனது சேனலில், ஒரு சேனலில் ரெக்கார்டில் இருக்குது. முதல்வரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே. சரிங்களா? இப்போ கரெக்டாக என்னாச்சு, நான் சொன்ன 4ல் 2 கரெக்டாக எடுத்துட்டாங்க. அதுலேயும் வந்து அமைச்சர்களாக இல்லாத டிகே இளங்கோவன், இவர் ஆர்எஸ் பாரதி. அது கூட நான் சொன்னேன்,
அந்த மாதிரி கொஞ்சம் சும்மா இருக்கிறவங்கள அப்படின்னு சொன்னேன். ஏன் சும்மா இருக்கிறவங்களன்னு சொன்னோன்னா அவர்களை வந்து தவறாக பேசுறதுக்காக இல்லை. அண்ணன் மாசுவோ சேகர் பாபுவோ அமைச்சர்கள் பணி இருக்கு. ஆர்எஸ் பாரதிக்கோ டிகே செலங்கோவனோ இப்போ ஸ்போக்ஸ்மேன், அதாவது செய்தி தொடர்பாளர், அதாவது ஆட்சி நிர்வாக பணிகளில் 2வது நாளைக்கு ஏதாவது ஒன்று சொல்லி ஆட்சி நிர்வாகம் இது இப்படி ஒரு சில குழப்பங்கள் வர வேணாம். அவருன்னா கட்சி அப்படி ஆட்சி வேறு கட்சி வேறு இல்லையா? அதனால் வந்து இதை மாதிரி ஒரு 4 பேரில் 2 பேர் அனுப்புவாங்கன்னு கண்டிப்பாக ஆர்எஸ் பாரதி அண்ணன் அனுப்புவாங்கன்னு சொன்னேன். 100% கரெக்டாக நடந்துச்சு. ஏதோ வந்து முதல்வர் ஸ்டாலின் எங்கிட்ட தான் சொல்லிட்டு செஞ்ச மாதிரியோ இல்லை வந்து அப்படி எனக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரியோ அப்படியா நீங்கள் சந்தேகப்படுங்க, அதனால் என்ன தப்பு ஒன்றும் இல்லை. எதுக்காக சொல்லணும்னா இது ஒரு ஒன்றும் இல்லை, இது ஒரு 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 லாஜிக்கல் ப்ரிசம்ஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஒரு யூகம். திமுகவுடைய பழுத்த அனுபவத்தில் இதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்கன்றது நம்ம இந்த அரசியல்லையே ஊறி பழக்கப்பட்டதுனால இப்படி தான் நடக்குதுன்னு நமக்கு தெரியுது. இதே மாதிரி பல அரசியல் விஷயங்களை யாருமே எதிர்பார்க்காத விஷயங்களை நம்ம சொல்லி அதெல்லாம் வரலாற்று உண்மைகள் இருக்குது, அது வேண்டாம். இப்போ நம்மளுடைய பெருமை வேண்டியதில்லை. எதுக்காக சொல்கிறேன்னா இப்படி தான் நடக்கும்னு சொல்லி பேர் கூட சொன்னேன். இந்த 4 பேரில் 2 பேருன்னு கரெக்டாக அந்த 4 பேரில் 2 பேர் போயிடுவாங்களா? அவளை மாநாட்டுக்கு போகிறேன்ட்டாங்களே. இப்போது பெரிய தமாஷ் என்னன்னா மது ஒழிப்பு மாநாட்டு எனக்கு என்ன வருத்தம்னா இவங்க 2 பேரும் அனுப்பிச்சதுக்கு பதிலாக அண்ணன் ஜெகத் ரட்சகன், அண்ணன் டிஆர் பாலு, சூப்பர், அப்புறம் வந்து அக்கா கனிமொழி இவங்களெல்லாம் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஏன்னா இவரெல்லாம் வந்து ஜெகத் ரட்சகன் சாரை ஆளை வச்சிருக்காரு, டிஆர் பாலு வச்சிருக்காரு, கனிமொழி ஏதோ இந்த ஆரூரான் சுகரில் வச்சிருக்காங்கன்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அவங்க இல்லைங்கிறாங்க, அது ரைட்டு, அது பொதுவில் இருக்குது. இப்படி இல்லை அண்ணன் ஜெயமுருகன் திமுக சார்பானவர், இன்னும் திமுக நிர்வாகி 3 பேர் சொன்னீங்கல்ல, ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு, கனிமொழி அக்கா சொன்னீங்கல்ல, இவங்க 3 பேரும் அந்த மாநாட்டுக்கு போனாங்கன்னா என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை என்ன உங்களுக்கு அது தெரியாதா? நம்ம இவர் என்ன சொன்னார், முத்துசாமி, அமைச்சர் முத்துசாமி என்ன சொன்னார் கவனிச்சிங்களா? அழகான ஒரு வார்த்தை சொன்னார். எவ்வளோ பழுத்த அரசியல்வாதி பாருங்க, புச்சால்தனமாக பேசினார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது பேசினார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதாவது திருமாவளவனுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி மதுக்கடைகள் நடத்துவதில் அவருக்கு இஷ்டமே இல்லை, அவருக்கு விருப்பமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்வருக்கு விருப்பம் இல்லைன்னா அப்போது ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு இவங்க இந்த மாதிரி சாராய ஆளை வச்சுருக்கிறவங்களுக்கு விருப்பம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் திமுகவில் நடக்கும். முதல்வருக்கு விருப்பம் என்னவோ அது முதல்வருக்கு பவர் இல்லை, முடிவு செய்யும் அதிகாரம் இல்லை, சூசகமாக சொல்கிறாரோ அப்படின்னு முத்துசாமி சொல்லியிருப்பாரோன்ற சந்தேகம் உங்களுக்கும் வருது, எனக்கும் வருது இல்லை? ஆமாம். முதல்வருக்கு விருப்பம் இல்லைன்னா முதல்வர் தானங்க ஆட்சியின் தலைவர். அப்போ அவருடைய விருப்பப்படி தானே கட்சியின் தலைவர், ஆட்சியின் தலைவர். பிடிக்கலன்னா ஒதுக்கி விட்டு போயிருவேன். அவர் அந்த கொள்கை அவருக்கு பிடிக்கலன்னு சொன்னால், இப்போ வந்து கலைஞர் வந்து அவர் வந்து திடீர்னு வந்து கல்லுக்கடையெல்லாம் திறந்து விட்டார், 1971 என்னமோ திறந்து விட்டார். அது அவருடைய முடிவு. கீழே 2 மந்திரிக்கு பிடிக்கலன்னு சொல்லி அவர் வந்து நிறுத்திருக்க போகிறாரா இல்லை மாற்றிருக்க போகிறாரா முடிவை? அப்படி ஏதாவது வந்து யாராவது மந்திரி வந்து வேறு மாதிரி சொல்லியிருந்தா மந்திரியை மாற்றிருப்பாரே தவிர முடிவை மாற்றிருக்க மாட்டார். ஸோ இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். ஜெயலலிதா இருக்கும்போது இது பொருந்தும். அப்படின்னா எல்லாரும் வந்து வழக்கமாக சொல்கிறது அதே தான். இப்போ இவங்க 2 பேர் போய் என்ன சொல்ல போகிறாங்க, அந்த காலத்துலேருந்து இந்த திராவிட மாடல் என்ன, நாங்கள் மதுவிலக்கு கொள்கையை ஆதரிக்கிறோம், ஆனால் அதே சமயம் நிர்வாக காரணங்களால் வந்து ஒரே நாளில் இது இழுத்து மூட முடியாது, படிப்படியாக இதை குறைப்போம். அந்த அம்மா ஒரு 500-600 என்னமோ குறைச்சிது ஜெயலலிதா இருக்கும்போது, இதே மாதிரி படிப்படியாக குறைச்சிது. நான் வந்து அதிமுகவும் சேர்த்து தான் குறை சொல்கிறேன், விமர்சனம். இது ஒரே மாதிரி திராவிட மாடல் இப்படி தான். படிப்படி எத்தனை படி தான் இருக்குது? நான் பிறந்ததுலேருந்து பார்க்குறேன், படிப்படியான எத்தனை படி தான் சார் இருக்கு? அதை லிஃப்ட்டில் போட்டு டப்புன்னு கீழே போய் பட்டனை அமுக்கி அது வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியதுதானே. கள்ளச்சாராயம் காய்ச்சிருவாங்க, நரம்பு தளர்ச்சி வருது, என்னென்னமோ கதை சொல்கிறாங்களே. அப்பா சொல்கிறேன், கள்ளச்சாராயம் காய்ச்சி இப்போது இது எப்படி இருக்குன்னா, பிக் பாக்கெட் அடிக்கிறான்றதுக்காக யாருமே இனிமேல் டெய்லரில் அந்த டெய்லர் கடையில் பேண்ட் சட்டை வாங்கும்போது பாக்கெட்டே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அவன் பிக் பாக்கெட் அடிச்சுடுவான், அதனால் பாக்கெட்டே வைக்கக்கூடாது அப்படின்னு, இல்லை பணமே நீங்கள் ரோட்டில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி கள்ளசாராயம் காய்ச்சிடுவான், அதுக்காக நாங்கள் மதுக்கடை வைக்கிறோம்னா இது கிட்டத்தட்ட பிக் பாக்கெட் நான் சொன்ன உதாரணத்துக்கு தான் வருது. அது எவ்வளவு அபத்தமோ அதே தான். இவங்களுக்கு அந்த வருமானம் வரணும், எப்படிங்க விடுவாங்க? ஒரு 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 சாராய ஆலய அதிபருக்கு ஒரு வருஷத்தில் 1 லட்சம் கோடி ரூபாய் லாபம் மட்டும் வருது. அரசுக்கு 45,000 கோடி வருமானம் வருது, இது வரி வருமானம். அதை தாண்டி அந்தந்த சாராய அதிபருக்கு நான் சொல்கிறது ஒரு சுமாராக சொல்கிறேன், ஏறத்தாழ 1 லட்சம்
வருவாயே. ஆமாம், 1,00,000 இல்லை, 1,00,000 கோடி. எங்கப்பா. இப்போ வந்து இப்போ உதாரணமாக 10 வருஷம் ஆட்சியில் இருக்காங்கன்னு வச்சுங்க ஒரு கட்சி, 10,00,000 கோடி. பேசாம நம்ம கடையை அரசு நடத்துறதுக்கு பேசாம ஆலையை நடத்திடலாம் போலயே, நல்ல வருமானம் போலயே. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்காம திராவிட அரசியலை புரிஞ்சுக்காம பேசலாமா அரவிந்த்? நீங்கள் தம்பி, நீ இதுதான் இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி பெறணும், அனுபவம் வரணும். ஏங்க 45,000 கோடி வரி வந்து அரசுக்கு வருது. எப்படி இப்போ வந்து திமுக சார்பில் 10 பேர் திமுக அமைச்சர்கள், நிர்வாகிகள், திமுக சார்ந்தவர்கள் 10 பேர் சாராய ஆலை வச்சிருக்காங்க. ஒன்னே ஒன்று அந்த பக்கம் கோல்டன் விடாஸ். எனக்கு தெரிஞ்சு வந்து அக்காடு, கோல்டன் வாட்ஸ், எஸ்என்ஜே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கல்ஸ். இல்லைங்க, மொத்தம் 11 இருக்கு. 11 நீங்கள் இப்போ புள்ளி விவரம். ஒன்னே ஒன்று கோல்டன் மிடாஸ் மட்டும் அந்த பக்கம். சரி, அவங்க சசிகலா வகைரா, அதிமுக வகைரா. அது கூட அதிமுக நீங்கள் சொல்ல முடியாது, சசிகலா வகைரா. ஒரு காலத்தில் அதிமுக, இப்போ அது தனின்னு வச்சுங்க. இந்த பக்கம் வந்து 10ல் 6 வந்து திமுக அமைச்சர்கள், நிர்வாகிகள் நேரடியாக. 4 அது வந்து உங்களுக்கு பேரெல்லாம் வந்து நம்ம சொன்னால் இவங்க திமுக சார்பு பினாமின்னு சொன்னால் என்னால் சொல்ல முடியும், எனக்கு ஆதாரங்களும் காட்ட முடியும். பொதுவாக சொல்லிடுறேன், பேர் வேண்டியதில்லை. 10 வந்து இவங்க சைடில் இருக்குது. அப்போது 10,00,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. இந்த 10,00,000 கோடியில் வந்து எவ்வளோ அங்கே போகும், போயிட்டு எங்கே திரும்பி முக்கிய இடங்களுக்கு ரிட்டர்ன் ஆகணுமோ அதில் எவ்வளவு பங்கு பிரிக்கப்படும்ங்கிறதெல்லாம் உங்களுடைய யூகத்துக்கே விட்டுருவோம். சரி, இதை பார்ப்பாங்களா, இந்த 45,000 கோடியை பார்ப்பாங்களா? நீங்கள் 45,000 கோடியை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த இதில் வந்து அதில் வரக்கூடிய லாபம், நான் சொல்கிறது வந்து அவர்களுடைய வருமானத்தை பற்றி பேசலை, அவர்களுடைய லாபம் 1,00,000 கோடி. அப்போ உதாரணமாக அவங்களுக்கு 1,01,4 கோடி மொத்தம் செலவு, அதாவது வருமானம்னா ஒரு 25 லட்சம் வந்து செலவில் போக 1,00,000 கோடி லாபம். வருமானம் வேற, லாபம் வேற, புரியுதுல? வருமானம் மைனஸ் செலவு தான் லாபம். அந்த லாபத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வந்து அரசில் செலுத்திட்டா 8 லட்சம் ரூபாய் கடனே வந்து அடைஞ்சு போயிடும் மொத்தமாக. ஒரே நாளில் முடிஞ்சு போயிடும். நாங்கள் பண்ணுற அளவுக்கு பைத்தியகாரத்தனமா? நாங்கள் அடுத்த ஒரு 30-40 பரம்பரைக்கு நாங்கள் சொத்து சேர்க்க வேணாமா? அந்த வகையில் நீங்கள் வந்து இவங்களை போய் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்க 2 பேர் வந்து என்ன பேசுவாங்க, படிப்படியாக வந்து ஒழிப்போன்னு. இல்லை சார், தெளிவாக தானே பேசுகிறோம் நம்ம 2 பேரும். ஆமாம், ரொம்ப தெளிவாக பேசுகிறோம். ஆமாம், நம்ம மது மாநாட்டுக்கும் போல மது கடைக்கும் போல. ஆமாம், ரொம்ப தெளிவாக பேசுகிறோம். ஆமாம், ஆனால் சாத்தியமே வந்து அறிவற்றவங்க பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்களே நம்மளை. ஆமாம், அறிவற்றவங்க பேசுகிறாங்கன்னா பாக்கி அதில் வேறு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அங்கே போய் உள்ளே போனோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ணாதுரை இருக்கும் பொழுதே, அறிஞர் அண்ணா இருக்கும்போதே அவர் வந்து இது பண்ணார், மதுவிலக்கு கொள்கை சொன்னார். அண்ணாதுரை சொன்னது உண்மை, நம்ம அதில் ஒன்றும் தப்பு சொல்லலை. அதுக்கப்புறம் கலைஞரும் வந்து அதையே வற்புறுத்தினார். கள்ளுக்கடையை தமிழ்நாட்டில் திறந்து விட்டதே கலைஞர் தாங்க 1971. அப்புறம் கலைஞரும் அண்ணாதுரை சொன்ன மதுவிலக்கம் வற்புறுத்தினார்னா யார்கிட்ட வற்புறுத்தினார்? அவர் கண்ணாடியில் பார்த்து வற்புறுத்தி இருந்தா கூட அவர் அது பண்ணியிருக்க மாட்டார். அது திறந்து விட்டது அவர் வீட்டில் கண்ணாடியே இல்லை போல இருக்கு. கண்ணாடியில் பார்த்தா அட்லீஸ்ட் வற்புறுத்தி இருந்தால் அவராக பார்த்துருப்பார்ல. அது அந்த பிம்பத்தை கூட பார்க்கல அவர். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு செக்ஷன் 47 நம்ம சட்ட இது பிரகாரம் மத்திய அரசு வந்து அனைத்து மாநிலங்களுக்கும் வந்து அறிக்கை அனுப்பி வைத்து மதுவிலக்கு கொண்டு வரணுமா? ஏங்க, அந்தந்த மாநிலத்தில் வந்து மதுவிலக்கு கொண்டு வரதும் வராததும் மாநில அரசின் உரிமை. நீங்கள் மற்றதெல்லாம் மத்திய அரசின் உரிமையில் இருக்கிறதையோ இல்லை கன்கரண்ட், அதாவது 2 பேரும் மாநில இப்போ கல்வியெலாம் வந்து கன்கரண்ட்டில் இருக்குது. சில விஷயங்கள் வந்து மாநில அரசு உரிமை, சிலது மத்திய அரசு உரிமை, சிலது வந்து 2ம் சேர்ந்து கன்கரண்ட்டு. இந்த கன்கரண்ட்டில் இருக்கிறதெல்லாம் மாநில அரசுக்கு வேணும்னு கேட்குறவங்க, மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய உரிமை மதுவிலக்கை ரத்து செய்வது இருக்குது. நீங்கள் ஒன்றும் மத்திய அரசை கேட்கணும்ல, அவங்க ஒன்றும் உத்தரவு கொடுக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு எந்த விதத்துலையும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க வந்து அனைத்து இந்தியாவிலும் ஒரே மாதிரி கொள்கை வரணும்னா அந்த செக்ஷன் 47 பயன்படுத்தணும். திமுக நிர்வாகிட்ட கேட்குறேன், அவர் சொல்கிறாரு நாங்கள் கொண்டு வந்துடலாம் மதுவிலக்க, அவன் போய் ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ பாண்டிச்சேரியிலையோ வாங்கிட்டு வந்துடுவானே. அப்புறம் காவல்துறை எதுக்கு இருக்கீங்க பார்டரில்? இப்போ பார்டரில் வந்து புதுச்சேரியிலேருந்து வரும்போது இது வரைக்கும் பிடிக்காமையா இருக்கீங்க? புதுச்சேரியிலேருந்து வரும்போது என்ன
நீங்கள் 10 கிரேட் பாட்டில் பிடிச்சா அதில் 2 கணக்கில் காமிக்கிறீங்க, 8 வந்து பிடிக்கிறவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. போயிடுது. அது காணாமல் போயிடுது, திடீர்னு ஆவியாக போயிடுது, பாட்டிலோட ஆவியாக போயிடுது. அதெல்லாம் ஏன் வந்து உங்களால் பண்ண முடியாதா? இப்போ எத்தனையோ விஷயங்கள் வந்து இப்போ ரேஷன் அரிசி வந்து இங்கேருந்து வெளி மாநிலங்களுக்கு கடத்தக்கூடாது, போயிட்டு தானே இருக்குது. இந்த பக்கம் போய் பாருங்கள், கேரளா சைடில் வீடியோ பார்க்கல, பெரிய கண்டெய்னர் லாரிகளில் வந்து கனிம வளங்கள் எல்லாமே சட்டவிரோதமானவை. அதில் வந்து யார் வந்து அதை கடத்துகிறாங்க, அந்த லாரி ஓனர் யார், அது ஏற்பாடு யார் பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அது வந்து திமுக அல்லது திமுக சார்ந்தவர்கள்னு சொல்கிறாங்க, இல்லை திமுக ஆதரவு, இல்லை அதிகாரிகளுடைய ஆதரவு. இப்போ அதிகாரிகள் வரும்பொழுது திமுக சார்ந்த அதிகாரிகளை தான் முக்கியமான இடங்களில் போஸ்ட் பண்ணுறாங்க. அது வழக்கமாக அதிமுக வந்தாலும் அவங்க ஆட்களை தான் போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய அனுமதியோடு தானே போகுது. ஏங்க ரோட்டில் போகிறவங்க வந்து வரிசையாக ஒரு 50-60 லாரி வந்து கனிம வளங்கள் கேரளா பார்டரில் சட்டவிரோதமாக நிற்கிறத கண்டெய்னர் லாரி வீடியோ எடுத்து அனுப்புகிறான். இந்த வீடியோ வந்து அமைச்சர், அந்த கனிம வள அமைச்சருக்கோ இல்லை அந்த அதிகாரிக்கோ தலைமை செயலாளருக்கோ முதலமைச்சருக்கோ யாருக்கோ அவங்க பார்க்க மாட்டாங்களா? ஐடி விங்கில் எடுத்து போட மாட்டாங்களா? அவங்க நினச்சா அதை தடுக்க முடியாதா? ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் தடுக்கலாம். ஏன் தடுக்கலை? ஏங்க நீங்கள் அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தப்பு பண்ணுறவங்ககிட்டயே போய் வந்து நான் ஒரு கவிதை புத்தகம் முன்னால் எழுதியிருந்தேன். இப்போ நான் 3-4 கவிதை புத்தகங்கள் வெளியிட்டிருக்கேன். அதில் ஒரு முதல் புத்தகத்தில் தொட்டு விட தொடரும். அதில் ஏதோ ஒரு சமுதாய ரீதியான கவிதைகள் தான். அதில் வந்து எழுதும்போது நான் வந்து ஒரு பர்டிகுலர் வரியை மட்டும் சொல்லிடுறேன். அது ஏதோ ஒரு இது பண்ணும்போது சமூக நீதி சரியாக இல்லை இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவன் கோர்ட்டில் அழலாம் என்றால் குற்றவாளியே நீதிபதினு எழுதியிருந்தேன். ஆண்டவன் கோர்ட்டில், ஆண்டவன்னா ஆண்டவனுடைய நீதிமன்றத்தில் ஆண்டவன் கோர்ட்டில் அழலாம் என்றால் போய் புகார் பண்ணலாம் அப்படின்னா குற்றவாளியே நீதிபதி. யாரு? ஆண்டவனே தான் இந்த தப்பு பண்ணுறாரு. அப்புறம் அவர்கிட்ட போய் இந்த தப்புக்கு ஒரு தீர்வு கொடுங்கன்னு கேட்குறது, அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விரக்தியில் ஒரு இதில் வந்து இப்படி நடக்குதேன்ற ஒரு எண்ணத்தில் சொல்கிறோம். நம்ம வந்து ஆண்டவன், நான் ஒன்றும் திராவிட கொள்கை கடவுள் மறுப்பு அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறது என்னென்னா, என்னையா வந்து இவ்வளோ நடக்குது, கடவுள்கிட்ட வேண்டிக்கலான்னு பார்த்தா அவரே நல்லா இருக்கிறவனெல்லாம் சோதனை பண்ணுறாரு, கெட்டவனெல்லாம் தூக்கி விட்றாரு. அப்போது அவர் தான் குற்றவாளி, அவர்கிட்டயே போய் நம்ம நீதி கேட்டு என்ன பண்ணுறது? அதே மாதிரி நீங்கள் மது யார் வந்து ஆலைகள் நடத்துகிறாங்களோ அந்த கட்சி ஆட்சியில் இருந்துக்கிட்டு இன்றைக்கி மதுவிலக்கு வந்து படிப்படியாக இப்போ 3 வருஷம் முன்னால் படிப்படியான்னு வந்து இப்போ ஒரு தம்பியோட ஒரு வீடியோ போட்டிருக்காரு. 5வது படியில் உட்காந்து குடிச்சிட்ருக்காரு. அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன்டா குடிக்கிறேன்னு. படிப்படியாக குறைக்கிறோமா, முதல் படியில் உட்காந்துருந்தோன்னா, அப்புறம் 2வது படியில் உட்காந்தோன்னா, 3வது படி. அரசாங்கமே அப்படி தானே சொல்லியிருக்கு அப்படின்னு நக்கல் பண்ணி ஒரு தமாஷுக்கு வீடியோ மீம்ஸ் போட்டிருக்காங்க. இது தானே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன இப்போ மறுபடியும் இப்போ சொல்கிறாங்க, ஒரு 500 கடை மூடுவதற்கான அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்னு. இந்த கடையை அடையாளப்படுத்துறதுல என்ன வந்து குல்மாலு பம்மாத்து அப்படிங்கிறது எனக்கு வந்து பர்சனலாக கடையை குறைக்கிறேன்றாங்க. குறைச்சா வருமானம் குறையணும்ல. 35,000 45,000 அங்கே தான் வர்றேன். வருமானம் கூடிக்கிட்டே வருது. இது எப்படின்றது இப்போ நானும் வந்து மதுப்பிரியன் அல்ல, என்ன கௌரவமாக சொல்லணும், மதுப்பிரியன் அல்ல. ஆமாம். அதனால் வந்து இது எப்படி வந்து கடையை கம்மி பண்ணால் ஏன் வருமானம் ஜாஸ்தி ஆகுதுன்றது எனக்கு எங்கேயுமே போக தேவையில்லை. என் வீட்டிலேருந்து ஒரு 50 அடி தள்ளி ஒரு டாஸ்மாக் கடை. சரி. அது முன்னாலெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது ஓரளவுக்கு கும்பல் இருக்கும், கூட்டம் இருக்கும். கூடிய வரைக்கும் அந்த வழியில் போகிறத அதை தவிர்த்துருவோம். ஏன்னா டக்குன்னு வந்து தள்ளாடிக்கிட்டு வந்து விழுந்துருவாங்க, வண்டியில் விழுந்துருவாங்க, இடிச்சிருவாங்க, தேவையில்லாத தொந்தரவாங்க. அங்கே ஒரு பாட்டில் எடுத்து ஒருத்தன் அடிப்பான், அந்த நேரத்தில் நம்ம குறுக்க போய் இது ஒரு தவிர்ப்போம். ஏன்னா சில சமயங்களை தவிர்க்க முடியாமல் அந்த பக்கம் போகிற மாதிரி வரும்னா, இப்போது சமீபத்தில் ஒரு 6 மாதமாக பார்க்குறேன் எக்கச்சக்க கும்பல். முன்னால் இருக்கிற கும்பலை போல் 5-6 பங்கு கும்பல். சில சமயங்களில் வந்து அந்த அடையாறு காவல்துறையிலேருந்து வந்து ஒரு காவலர் வந்து கான்ஸ்டபிள் வந்து இல்லை கியூல நிலையில் வரிசைப்படுத்துகிறாரு. அதில் ஒரு ஆள் வந்து வரிசையில் முன்னால் போவேன்னு சொல்லி அவன் ஏற்கனவே ஒரு ரவுண்டில் 2வது ரவுண்டு 3வது ரவுண்ட்லேயே இருக்கான். அவன் போய் வாங்க போகும்போது அவனை வந்து வரிசையில் வான் பிடிச்சி பண்ணோன்னே அவன் கொஞ்சம் ரவுடியாகவும் இருப்பான். உள்ளே போனோன்னு இன்னும் கொஞ்சம் வீரம் வந்துடுது. அவன் போலீஸ்காரனை அடிச்சுட்டான், காவல்துறையவே. ஆமாம். அடித்த உடனே அவர் அந்த வாக்கி டாக்கி அதுலேயே கூப்பிட்டு யாருக்கோ கூப்பிட்டு வேனில் வந்தாங்க, போனாங்க. அவரை பிடிச்சி அந்த அடித்த அந்த இளைஞரை வந்து மதுப்பிரியரை வந்து வண்டியில் தூக்கி போட்டு கொண்டு போய் இதில் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு அவர் பேரில் எஃப்ஐஆர் போடுறதுக்கெலாம் ஏற்பாடு பண்ணாங்க.
இதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து நான் இது நடந்துச்சு. இதெல்லாம் நான் எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பார்க்குறேன். என்ன கலாட்டான்னு வாட்ச்மேன்ட்ட கூப்பிட்டு கேட்குறேன். இந்த மாதிரி ரைட்டு அப்படியா அப்படின்னு தாமண்ணா 2 விஷயம். அப்புறம் வந்து அந்த அந்த எந்த காவலர் வந்து அடிபட்டாரோ அவர் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ரோந்து மாதிரி வருவார், பைக் எடுத்துக்கிட்டு வருவார். எங்கள் வீட்டு வாசலில் எதேச்சியாக அவர் வண்டியை நிறுத்திட்டு ஏதோ வண்டியில் ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ நான் கீழே தாண்டி போகிறேன். என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா? நான் அவரை பார்த்து கேட்டேன் ஒரு மரியாதைக்கு. ரைட்டு, தெரிந்த முகம் அப்படின்னா. அன்றைக்கி என்ன ஆச்சு அப்புறம்? நான் அது ஏன் சார் கேட்குறீங்க? உள்ளே போய் பிடிச்சிக்கிடுச்சு, அவன் கை வச்சுட்டான் சார். உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சான். உட்கார வச்சுக்கிட்டு நம்ம எஃப்ஐஆர் போடலான்னா அதுக்குள்ளே எங்கேருந்தோ ஒரு ஃபோன் வந்துச்சு. டப்புன்னு 10 நிமிஷத்தில் அவனை வெளியே விட்டாங்க சார். அது எங்கேருந்து ஃபோன் வந்துச்சுன்னா அவர் ஏதோ ஒரு இடம் சொன்னார். கட்சியில் ஒரு முக்கியமான இடத்துலேருந்து ஃபோன் வந்துச்சு. ஒரு கட்சி நிர்வாகி, ஏதோ வட்ட நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி, ஏதோ ஒன்று வெளியில் விட்டாங்க. யாரை? காவல்துறையில் கை வச்சோன்னே. இது ஒரு பக்கம். இப்படி தான் இருக்குது லட்சணம், சட்ட ஒழுங்கு. இதுக்கு அடுத்தது இன்னொன்றுன்னா, நான் அப்போது அவர்கிட்ட யதார்த்தமாக கேட்குறேன், ஏங்க முன்னாள் மாதிரி ஒரு 50 பேர் நிற்பாங்க, இப்போ 200-300 பேர் நிற்கிறாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம். ரோட்டில் இந்த நடமாட முடியாத, கார் கூட போக முடியாத, ஸ்கூட்டர் கூட போக முடியாத ஒரு, அது ஒன்றும் இல்லைங்க, சுற்றி வர ஒரு 4-5 கடை மூடிட்டாங்க. அவங்க எல்லோரும் இங்கே வர்றாங்க. இப்போ இந்த ஒரு 2-3 கிலோமீட்டரு ஒரு ஏதோ ஒரு அந்த விசினிட்டியில் இது ஒரு கடை தான். முன்னால் ஒரு 3-4 கடை இருந்துச்சு. இப்போ அந்த 3 கடையை க்ளோஸ் பண்ணி இந்த ஒரு கடையில் தான். அப்போது எல்லோரும் ஒன்றும் இல்லை, அங்கே போகிறவன் இங்கே வர்றான். இப்போ புரியுதா உங்களுக்கு? கடைகளை குறைத்தாலும் வருமானம் எப்படி பெருகுதுன்றதை கரெக்டாக எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருந்துட்டு தமிழ்நாட்டின் அரசியல் நிலையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வளோ தான் விஷயம். இப்போ இந்த கடையை படிப்படியாக குறைக்கிறோன்னு அங்கே போய் வந்து மது ஒழிப்பு மாநாடு வந்து இவங்க 2 பேரும் டிகே சிலங்கன்னு தலைவருக்கு இது தான் வந்து தலைவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா என்ன? தலைவரை சுற்றி இருக்கிறவங்கலாம் தலைவர் சொல்றதை கேட்கறது இல்லையா? முத்துசாமி சொல்றாரு, அவர் சொல் பேச்சு கேட்காம இருக்காரா? அப்போ தலைவருக்கு பவர் இல்லையா? அவர் சொல்லி கேட்காத அளவுக்கு ஒரு சூழ்நிலை மோசமாக இருக்கா அவருக்கே? அப்போ அவர் நிலைமையும் திருமாவளவன் நிலையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்குது. இப்போ திருமாவளவனுக்கு வந்து என்ன பிரச்சனை உள்ளே போய் பேசுனாங்கன்றது நமக்கு வந்த தகவல். இதெல்லாம் உறுதிப்படுத்த முடியாத தகவல். ஏன்னா ஒன்று அதை வந்து முதல்வர் சொல்லணும், இல்லை திருமாவளவன் ஒத்துக்கணும். இது 2 பேரும் சொல்ல போகிறது இல்லை நம்மக்கிட்ட, இல்லை பப்ளிக்கில். ஏன்னா உள்ளே போனோடனே வந்து என்னென்னா, இல்லை நீங்கள் இதை மீறி வந்து நீங்கள் வேறு மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா உங்கள் கட்சியிலேயே சில பேர் முக்கியமான பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் எங்களுக்கு ஆதரவாக நிற்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கட்சியை உடைச்சிருவோம். இப்போ திருமாவளவன் மட்டும்தான் கொள்கைன்னு குரல் கொடுக்குறாரு. அது கொள்கைக்காக கொடுக்குறாரா, அரசியலுக்காக கொடுக்குறாரா, அதெல்லாம் விட்டுருங்க, அது நாடகமாக அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் திருமாவுக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்து ஆஹா அவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு கிரெடிட் கொடுத்தீங்கன்னா, அவரை சுற்றி அவருக்கு அருகே இருக்கக்கூடிய அவருடைய கட்சியில் இருப்பவர்களே இவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட, அந்த பயத்தை விட வந்து வேற எங்கேயோ அவர்கள் விசுவாசமாக இருக்கிறார்கள். திமுக தலைமையுடன் விசுவாசமாக இருக்கிறார்கள். அப்போ என்ன ஆகும்? இவர் ரொம்ப பேசுனா கட்சி விடுதலை சிறுத்தை கட்சிங்கிறது, அப்புறம் வந்து வேறு ஏதாவது அண்ணா விடுதலை சிறுத்தை கட்சின்னு ஒன்று ஏதோ ஒன்று புதுசாக ஒரு பேர் வச்சு அது வேறு ஒன்று உருவாயிடும். திராவிட முன்னாடி சேர்ந்துக்குமோ? ஆமாம், திராவிட விடுதலை சிறுத்தை கட்சி அப்படின்னு ஏதாவது ஒன்று போட்டு வந்துடும். அது வந்து திமுகவோட சேர்ந்துடும். அப்போது ஏற்கனவே அதிமுகவில் செல்லூர் ராஜு வச்சு இங்கெல்லாம் வந்தால் புரோஜனம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டார் அவர். ஆட்சி பங்கு இங்கே நாங்கள் ஆட்சிக்கு வரதே சந்தேகமாக இருக்குது, இதில் வேறு நீங்கள் வேறு பங்கு கேட்டால் எப்படி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார் செல்லூர் ராஜு. அப்போ இங்கேயும் போனி ஆகாது, அங்கேயும் போனி ஆகாதுன்னா திருமாவளவன் தனித்து விடப்படுவார். இப்போ இவர் போயிட்டு வந்த உடனே இந்த நிலைமையை அவருக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஐயா நீங்கள் வீரமாக இருங்க, அதெல்லாம் பிரமாதமாக பண்ணுங்கள், இந்த ஆவேசம்லாம் இப்படி இருந்துச்சுன்னா இதான் நடக்க போகுது. உங்கள் கட்சியிலேருந்தே பெரும்பகுதி வந்து ஆமாம் புத்திமதி சொல்லி அப்படி அரசியல் இந்த மாதிரிலாம் ஆவேசமெல்லாம் இருக்காதீங்க, ஏதோ உங்களுக்கு என்ன வேணுமோ கொஞ்சம் கூட கேளுங்க. போன தடவையோட இந்த தடவை கூட சீட்டு மட்டும் அதிகமாக கேட்காதீங்க, மற்ற உங்களுக்கு சலுகைகள்லாம் என்ன வேணுமோ அதெல்லாம் கேளுங்க, நம்ம பார்த்து செய்வோம். அதை விட்டுட்டு நம்ம வீரமாக பேசுகிற அந்த இந்த வெத்து வேலையெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவரும் வெளியில் வந்து அவர் அடங்கி போயிட்டார். அடங்க மறு அப்படின்னு சொன்னவர் அடங்கி இரு அப்படின்னு ஆயிட்டார். இதுதான் நிலைமை. இப்போ இந்த நிலைமையில் என்னன்னால்
திருமாவளவன் வந்து இதை பேசாமல் இருந்திருந்தால் இவருக்கு திமுகலையும் கொஞ்சம் அதிகமாக மதிப்பு இருந்திருக்கும், வழக்கமான மதிப்பாவது இருந்திருக்கும். இப்போ அதை விட குறைஞ்சி போச்சு. இப்போ மற்ற கட்சிக்காரர் எவனும் இப்போ நம்ப மாட்டான் அவரை. இந்த ஆள் குரல் கொடுத்தான், அப்புறம் உள்ளே போனால் வெளியில் வந்தான், ஒரே கம்ப்ளீட்டாக ஆள் மாறிட்டார், இந்த ஆளை நம்பி நம்ம இறங்கி இருந்தோம்னா நல்ல வேலை அப்படின்னு அதிமுக. இப்போ விஜய் வந்து திருமாவளவன் ஐயா வேணாங்க எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் லாஸ்ட் மினிட்ல கவுத்துட்டு அங்கே போய் சித்தரஞ்சன் ரோட்டில் போய் அவர் இதாகிடுவார், சரண்டர் ஆகிடுவார் அப்படின்னு திருமாவளவன் தன் மீது வந்து மற்ற கட்சிகளுக்கு உள்ள நம்பிக்கையை வந்து குறைத்து கொண்டார். இதனால் மக்களிடையும் அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு. இவர் இந்த மது பற்றியோ தலித் முதலமைச்சர்லாம் வந்து இதெல்லாம் அவர் யோசனை பண்ணியிருக்கணும். நான் வந்து அவர் சொல்கிற கருத்துக்கள் தவறு என்று சொல்லவில்லை. இந்த கருத்துக்கள் வந்து என்ன நிலைமைக்கு உள்ளாகும், தன்னை சுற்றி இருப்பவர்கள் தன்னோடு நிற்பார்களா அப்படின்லாம் வந்து கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து கொண்டு இதெல்லாம் பேசியிருக்கணும். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரு, இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். அடங்கி இரு அப்படிங்கிறத இனிமேல் அடங்க மறுங்கிறத விட்டுட்டு அடங்கி இருன்னு போட்டு அவர் பாட்டில் அடக்கமாக இருப்பார். இதில் இன்னொன்று வெளியில் வந்தது நம்ம சொல்கிறது வந்து அந்த திமுக அதிமுகவுக்குள்ள அந்த ஒரு என்ன சொல்கிறது மறைமுக புரிதல். நீங்கள் அவரை திமுகவை அடிக்கணும்னா அங்கே செல்வராஜு போல் சொல்கிறார் பாருங்கள், திமுகவுக்காக ஆட்சியில் நாங்களும் பங்கு தர மாட்டோம், நாங்களும் பங்கு தர மாட்டோம்னு என்ன அர்த்தம், திமுகலையும் தரமாட்டாங்க. அப்போ பேசி வச்சுட்டு தானே சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேர் தான், 3வது ஆளே கிடையாது. அதே மாதிரி இப்போது அதிமுக வந்து அவ்வளவு உண்மையிலேயே வந்து திமுகவுக்கு மாற்று கட்சியை 2026 வந்துரும்ன்ற ஒரு உறுதித்தன்மை இருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது 5 முனை போட்டியாகவோ 4 முனை போட்டியாகவோ வரும்போது தனிப்பெரும் கட்சியாக திமுக தான் வந்து அதிக பலத்துடன் அமையும் என்பது என்னுடைய கணிப்பு. இதில் கூட்டணி அந்த இது மாறும்பொழுது ஒரு கால் இந்த சூழ்நிலை மாறலாம். அதிமுக பிஜேபி வரலாம், இப்போ இது வரைக்கும் இல்லை நிரந்தரமாக கிடையாதுன்னு சொல்கிறாங்க, இதை மீறி வரலாம். விஜய் யாரோடனும் கூட்டணி சேர மாட்டார்ன்றது என்னுடைய கணிப்பு. அதை மீறி அவர் சேரலாம், என்ன கேட்டால் செய்ய போகிறாரு. ஆனால் அந்த மாதிரி வரும்பொழுது இந்த பர்முட்டேஷன் காம்பினேஷன் மாறி நடக்கலாம். அப்படி இல்லாமல் இது 4 முனையாகவோ 5 முனையாகவோ இருக்கும் பொழுது இதில் தமாஷ் கவனிச்சிங்களா, கூட்டணி கட்சியாக இருக்கிற காங்கிரஸுக்கு இது வரைக்கும் அழைப்பே இல்லை. எதுக்கு? மது ஒழிப்பு மாநாட்டுக்கு. செல்வ பிறந்தை அவர் பாவங்க, ஏற்கனவே அவர் இந்த ஆம்சாங் கொலை வழக்கு மற்ற விஷயங்கள் ஏதோ பேச போய் நாங்களுக்கு எங்களுக்கு தனித்துவம் வேண்டாமான்னு அவரும் இதே மாதிரி தான் ஒரு பேசின ஆட்கள் எல்லாமே அடங்கி போயிட்டாங்களே. செல்வ பிறந்தகை பேசினாரு, அடங்கி போயிட்டாரு. துரை வைகோ அப்படி அந்த வேட்பாளர் சமயத்திலே பயங்கரமா பேசினாரு, அடங்கிட்டாரு. அடங்கிட்டாரு. நாங்க வந்து கூட்டணி தலைமைன்னா அதை நான் ரொம்ப ரசிக்கிறேன். திமுகவுடைய கூட்டணி தலைமை இருக்கு, ஆளுமையை வந்து நான் ரொம்ப ரசிக்கிறேன், பாராட்டுறேன். யாருடைய பலவீனம் எங்க இருக்குன்றதை கரெக்டா வச்சுட்டு இந்த கயிறெல்லாம் கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அப்படி துள்றான் பாருங்க ஒருத்தன், அப்படி ஒரு இழுப்பு இழுப்புறாங்க. எந்த அளவுக்கு மேயணுமோ அந்த அளவுக்கு மேய விட்டு இழுத்துறாங்க. விட்டுட்டு லகானை வந்து இழுக்கும்போது குதிரை ஆட்டோமேட்டிக்காக கடிவாளத்தை இழுக்கும்போது கண்ட்ரோலுக்கு வந்துடுது. இதுதான் துரை வைகோக்கும் அதான் நடந்தது, செல்வ பிறந்தகைக்கும் அதான் நடந்தது, இப்போ திருமாவளவனுக்கும் அதான் நடந்தது. மிச்ச கம்யூனிஸ்ட் இருந்து ஏதாவது அந்த மாதிரி ஒரு யோசனை இருந்தால் இதை பார்த்த உடனே திருந்திடுவாங்க, நமக்கு இதான் கதி அப்படின்னு. ஸோ எவ்வளோ அழகாக வந்து இந்த கூட்டணியை வந்து கூட்டணி ஆளுமை என்பதை நான் வந்து திமுகவின் ஆளுமையை ரசிக்கிறேன். உண்மையிலேயே திமுகவின் மிகப்பெரிய ரசிகனாகிவிட்டேன். அந்த அளவுக்கு இது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து இப்போ வந்து மற்ற கட்சிகளுக்கும் இது வந்து இது இப்போ ஏன்னா இப்போ அதிமுக வந்து பலவீனமாக இருக்கிறது அப்படிங்கும்போது வைத்திலிங்கம் கூட சொல்லியிருக்காரு, February 25 நாங்கள் எல்லாரும் February 30 சொல்லாமல் விட்டாரு. ஆமாம், அது அவருக்கு யாரோ சொல்லிட்டாங்க 25 தான், 28க்கு முன்னால் சொல்லுங்க ஒரு தேதின்னு. நல்ல நாள் ஏதாவது பார்த்துருப்பாரா தெரியல, 25க்கு முன்னாலன்னு ஏதோ ஒரு தேதி சொல்லி சேர்ந்துருவோன்னாரு. ஆனால் ஓபிஎஸை பற்றி அதில் சொல்லலை. ஓபிஎஸும் வந்து சேருவார்னு சொல்லலை, சேரமாட்டார்னு சொல்லலை, ஓபிஎஸ் பேரையே சொல்லலை. அப்படின்னா அவர் அநேகமாக அவரை வந்து இறக்கி விட்டுட்டு பாக்கி பேர் வண்டியில் ஏறி டெம்போ வேனில் ஏறி இங்கே வந்துடுவாங்க போல இருக்குது, அவர் வழியில் இறக்கி விட்ருவாங்க போல இருக்குது. ஏன்னா ஓபிஎஸ், ஏன்னா அப்படி சொல்லும்போது ஓபிஎஸ் தலைமையில் நாங்கள் இணைவோம்னு அந்த மாதிரி ஏதாவது ஓபிஎஸ்ங்கிற பேரை எங்கேயாவது யூஸ் பண்ணுறாரான்னு பார்த்தா அந்த பேட்டியில் எங்கேயுமே இல்லை. நாங்கள் எடப்பாடி தலைமையிலான அதிமுக இணையவதை பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறோங்கிறார். விவாதித்து கொண்டிருக்கிறோம் சொன்னாலே அதான்
பாருங்க மைத்ரேயன் பிஜேபிக்கு போனார், மறுபடியும் வந்துட்டார் அதிமுகவுக்கு. ஸோ இப்போது இந்த போன டிக்கெட்டெல்லாம் ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆனதுனால பெரிய வந்து பலம் அடைஞ்சிருமான்னு அப்படின்னு நான் சொல்லலை. அப்படி வந்து பலவீனமாக இருக்கக்கூடிய அதிமுகலேருந்து செல்லூர் ராஜுவே வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு தைரியமாக சொல்கிறாருன்னா, இன்னைக்கு பலமாக உட்காந்துருக்கிற திமுக ஆட்சியில் பங்கு கேட்டால் சும்மாவாக இருப்பாங்க? அதான் அடங்க மறு தாண்டி அடங்கி வந்துருச்சு. 2026 வரைக்கும் இதே தான். இதுக்கப்புறம் கொடிக்கம்பத்தை பிடுங்கினாலும் கேட்டுக்க வேண்டியது தான். ஊர் எல்லையில் டீ கடையில் இறக்கி விட்டாலும் கேட்டுக்க வேண்டியது தான். பிளாஸ்டிக் சேரை பிடுங்கிட்டு தரையில் உட்கார வச்சாலும் கேட்டுக்க வேண்டியது தான். நம்ம வந்து இனிமேல் அப்போ ஒன்றும் இல்லைங்க, என்னுடைய இன மக்களுடைய நலத்திற்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதானே திருமாவளவன். முடிஞ்சது. நான் என்னுடைய இன மக்களின் வந்து முன்னேற்றத்திற்காக நான் எந்த வலியையும் தாங்கிக் கொள்வேன், எந்த அவமானத்தையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு வந்து மயிர்குச்சி எரியுதா? வருது இல்லை? வருது. அப்படி கம்ப்ளீட்டாக வந்து பிளேட்டை மாற்றி போட்டு ஆக தமிழ்நாட்டு மக்களுக்கு புல்லரிக்கை வைக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணமே தவிர, அது எந்த வகையில் புல்லரிக்கை வைக்கணும், ஒன்று அடங்க மறுன்னு சொல்லி புல்லரிக்கணும், இல்லை அடங்கி இருன்னு சொல்லி புல்லரிக்கை வைக்கணும். இப்படி தான் புல்லரிச்சா சரி, புல்லரிச்சா புல்லரிக்கும். ரைட்டு, நம்ம தான் தெரிஞ்சுக்கணும், வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுதான். இது ஒரு பெரிய ஒரு நாடகம் நடந்து முடிஞ்சிடுச்சு. திருமாவளவன் வந்து அடுத்த நாடகம் வரும் வரை காத்திருப்போம். அடுத்த நாடகம் வந்து திருமாவளவன்கிட்டேருந்து வராது, இனிமேல் நாடகமே வராது. இதுக்கப்புறம் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் தான், இதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே கிடையாது. அவர் பாட்டில் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு ஏதோ என்ன வருது, என்ன தேர்தலில் என்ன வருது, அதாவது அவங்களுக்கு என்ன நன்மைகள், கட்சிக்கு என்ன நன்மைகள், யாருக்கு என்ன நன்மைகள்னு பார்த்துக்கிட்டு, அதாவது நான் சொல்கிறது வந்து அவர் சார்ந்த அந்த கட்சியுடைய தொண்டர்களுடைய நல்ல நன்மைக்காக என்னெல்லாம் வருதுன்னு பார்த்துட்டு அவர் அதை போயிடுவார். மற்ற கட்சி இந்த கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட்டு, இந்த சின்ன சின்ன கட்சியெலாம் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் அப்படி எகிரி பார்க்கலாமான்றவனுக்கு இப்போ திமுக வந்து ஒரு நல்ல ஒரு பாடம் ஒன்று சொல்லிடுச்சு. எகிரினால் சாப்பிட்டு சோற்றப்படும். ஆமாம், வந்து அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இது முடிஞ்சுது. இது ஒன்று. பவள விழா வேற நடக்குது. ஆமாம், இன்னைக்கு. ஆமாம், பவள விழா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அதே சார் நந்தன ஒய்எம்சிஏ தானே? ஆமாங்க, நல்ல டிராஃபிக்கான ஏரியா இல்லை? ஆமாங்க, பட்டு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கள்ளக்குறிச்சி அளவுக்கு சென்னையில் வந்து டிராஃபிக் கிடையாது. மக்கள் தொகை அதிகம். கள்ளக்குறிச்சியில் வந்து ரொம்ப பலமான மெட்ரோ வேற போகுது. ஆமாம், அங்கே ரொம்ப இதுவாக இருக்குது. அங்கே மாநாடு விஜய் நடத்தணும்னா 33 நிபந்தனைகள். இங்கே இப்போ ஒய்எம்சிஏ ரோடோரத்தில் ஹைவேலேயே வந்து நடக்குது. அங்கே வந்து நமக்கு நிபந்தனைகள்லாம் ஒன்றும் கிடையாது. முந்தா நாள் பிளான் பண்ணி நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பண்ணிட்டாங்க. அந்த ஒரே நாளில் 33 43 நிபந்தனைகளாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து அவங்க நிபந்தனைகளே விதிக்கலை. அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பான கட்சி திமுக. காவல்துறை சொல்லி தான் நாங்கள் வந்து கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நாங்களே கட்டுக்கோப்பாக இருப்போம். அந்த அளவுக்கு வந்து இப்போ கூட ஏதோ ஒரு ஃபார்ச்சூனரில் வந்து காரில் வந்து திமுக கொடியில் போய் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் ஆடு திருடிட்டு போனாங்க. அது திமுக ஆட்களா இல்லையா? ஃபார்ச்சூனரில் 40 லட்சம் ரூபா பார்த்து என்ன சார் ஆகுறது? அவன் வந்து போயிடுவான். 40 லட்சத்துக்கு ஒரு மரியாதையே இல்லையேன்னு. அது திமுக கொடி போட்டதுனால அது திமுக காரங்கன்னு சொல்ல முடியாது, வேணும்னு கூட போட்டு போயிருக்கலாம். இருந்தால் கூட அப்படி ஒரு நம்ம கட்சிக்கு ஒரு புகழ் இருக்கிறது, கட்டுப்பாடு இருக்கிறது. அங்கே ஊரில் பஜ்ஜி கடையில் அடிபட்டாலும் நம்மால் தான் பேர் அடிபடுது, பார்லரில் போய் எட்டி உதச்சாலும் நம்மால் பிரியாணி கடையில் பிரியாணி கொடுக்கலன்னா உள்ளே பூந்து அடிக்கிறது நம்ம பேர் தான் அடிக்குது. இவ்வளவு கட்டுக்கோப்பான கட்சி அப்படிங்கிறதுனால ஒரு காலம் இந்த ஒரே நாளில் கூட 2 நாளில் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. கேள்வி கேட்க மாட்டாரோ விஜயா? அவர் தான் நீட் தேர்வை எதிர்க்கிறேன்ட்டாரு. அப்புறம் வந்து அவரும் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை, இன்னைக்கு பெரியாருக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு. பெரியாருக்கு சொல்லிட்டாரு, அண்ணாதுரைக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு. கரெக்டாக அந்த லைனில் வந்துடுறாருல அவரு, ஒரே சேம் லைனில் போகிறாங்க, திராவிட லைனில் வந்துடுறாருல அவரு. அவர் ஏன் வந்து பண்ண போகிறாரு? இல்லை இந்த ஒரு கடைசியில் அந்த விளம்பரத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த பாருங்கள், விளம்பரத்தில் துரைமுருகன் தான் வந்து ஐயன் அப்படின்னு கொஞ்சம் தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆமாம் ஆமாம். அப்போ அவரை வந்து கூல் பண்ணுறதுக்காக அந்த பெரிய விளம்பரங்கள்லாம் போட்டு அந்த விழாவில் இன்றைக்கி பவள விழாவில் வந்து சாயந்தரம் 5 மணிக்கு அதில் வந்து இவர் துரைமுருகன் பேர் தான் டாப்பில் தலைமை. அதுக்கு அப்புறம் தான் முதல்வர் பேரே வருது. முதல்வர் ஸ்டாலின் பேரே சிறப்பு உரை அப்புறம் விருதுகள் வழங்குபவர் முதல்வர் ஸ்டாலின். தலைமை யார்? அண்ணன் துரைமுருகன், பொதுச் செயலாளர். ஆனால் விளம்பரத்தில் வந்து அவ்வளோ பெருசு பேர் போட்டாங்களே, படம் போட்டாங்க பாருங்கள்,
ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள் படம், அப்புறம் வந்து அந்தந்த மாவட்டம் அந்த விளம்பரம் கொடுத்தவங்க ஒரு 5-6 பேர் அந்த அது சின்ன சின்னமா செய்தி இருந்தது. முகமே ஆதார் கார்டில் இருக்க மாதிரி இவ்வளோண்டு இருக்கும், அது மூஞ்சியே தெரியாத மாதிரி. ஏங்க பொதுச் செயலாளர் விழாவுக்கு தலைமை தாங்குபவர் ஸ்டாலின் படத்துக்கு பக்கத்தில் ஒரு படம் வந்துட்டு அதுக்கு அப்புறம் தானே உதயநிதி படம் வரணும். ஆமாம். அப்போது துரைமுருகனுக்கு வந்து சொல்ல வேண்டியது, சும்மா அவங்கள டம்மியாக அப்படி மேலே கீழே போடணுன்னா சொல்லுங்கள், போடுவோம். அதுக்காக ஒரேடியாக நீங்கள் வந்து நம்பர் 2ன்னு இடம் இல்லையோ அந்த இடத்துல, இடம் இல்லையோ? இல்லைங்க, அப்படி இல்லை. இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டால் இன்னும் கொஞ்சம் பெரிய விளம்பரமாக போடணும். அப்படி கொடுக்குற அளவுக்கு திமுகவில் காசு இல்லை. மிக ஏழ்மையான ஒரு கட்சின்றதுனால அந்த சிக்கனம் கடைபிடித்து, சிக்கனத்தில் வந்து யாரை கட் பண்ணுறதுன்னா முதல்ல அண்ணன் துரைமுருகன் படத்தை தான் கட் பண்ண வேண்டி வந்துருச்சு சிக்கனம். அதனால் வந்து அப்படி பண்ணிட்டாங்க. சிக்கனம் இல்லைன்னா போட்டிருப்பாங்க. இப்போ துரைமுருகனுக்கு புரிஞ்சிருக்கும், இது மாதிரி ஏதாவது ஒரு 2 இடத்துல வந்து அப்படி ஒரு பேர் பெருசாக போடுவாங்க, அதோட நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். படங்கடம் போட்டு நமக்கு ஏதோ பதவி இதவி பெருசாக கொடுப்பாங்கன்னெலாம் எதிர்பார்க்கக்கூடாதுன்றத இதுலேயும் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது படிக்கட்டில் நிற்கணும், முதல் படிக்கட்டுக்கு வரக்கூடாது. ஆமாம், அது வந்து அது ரிசர்வ்டு. அது ரிசர்வ்டு ஆகியாச்சா? ஆமாம், அது ரிசர்வ்டு. அது ஒரு குடும்பத்துக்கு ரிசர்வ்டு. அந்த குடும்பத்திலேயே அந்த படியில் கொஞ்சம் ஒரு இறங்கி ஒரு கிளை குடும்பம் வந்து கொஞ்சம் கீழே தான். அதுவும் அந்த படி நீங்கள் இப்படி இல்லை, அந்த குடும்பம் பூரா ஒரே படியில் இல்லை, அப்படி போய் அந்த படி கொஞ்சம் அப்படி கீழே போகுது. அந்த தாழ்வான படியில் அந்த கிளை குடும்பம். கிளை குடும்பம்னா எங்கே உங்களுக்கு சொல்கிறீங்க? நான் புரியுது. இல்லை, புரியுது. ஆமாம், நாங்கள் அப்பா பையன் மாப்பிள்ளெல்லாம் ஒரு பக்கம் இருப்போம், தங்கச்சி அது இருந்தாலும் கிளை குடும்பம் அது அடுத்ததில் இருக்கும். அதுக்கப்புறம் மற்றவர்கள் இதெல்லாம் தாண்டி தான் அடுத்த லைனே. ஆமாம், இந்த கீழே போஸ்டர் ஓட்டுறவன் அவன் கடைசி வரைக்கும் போஸ்டர் ஓட்டிகிட்டு தான் இருப்பான். அவன் படியே கிடையாது போலையா அங்கே? இல்லை, இவ்வளோதான் படி. அது கீழே ஃப்ளாட்டு, கம்ப்ளீட்டாக மைதானம், எல்லாம் கொடி ஏற்றிட்டு போஸ்டர் ஓட்டிட்டு எல்லாம் வந்து இப்போ 200 குவார்டர் பிரியாணி வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். சர்வ் டு சிங்கிள் ஃபேமிலி. ஆமாம். ஸோ இது வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு அவங்க வந்து சுய ஆட்சி தத்துவம். மாநில சுயாட்சினா அவங்க வந்து மாநிலம் வேற குடும்பம் வேறன்னு, அவங்க குடும்பம் வேறன்னு அவங்க நினைக்கல. அப்போ 2 ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது என்ன ஆகும்? மாநில சுயாட்சின்னா என்ன? குடும்பத்துடைய சுயாட்சி. ஆமாம் ஆமாம், அதை கரெக்டாக தான் பண்ணுறாங்க. அதனால் வாழ்க வளர்க. எல்லாத்தையும் விட திருமாவளவனுக்கு வந்து மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்து நம்ம வாழ்த்துக்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக. ஏன்னா அதில் எவ்வளோ பேர் சேர போகிறாங்க? 5 லட்சம் பெண்கள் வருவார்கள்னு சொன்னாங்க. 5000 பெண்கள் வந்தாலே இப்போ என்னன்னு தெரியல, வருவாங்களா தெரியல. சரி, வந்தது 5 லட்சம் பெண்களில் 50,000 பெண்கள் கூட வச்சுங்க, ஆண்கள் பெண்கள் வந்தால் கூட வந்து என்ன செய்ய போகிறாங்க? அண்ணன் டிகே இளங்கோவனும் RS பாரதியும் மேடையில் என்ன வாக்குறுதி கொடுக்க போகிறாரு? இவர் வந்து என்ன பேச போகிறாரு? இவர் என்ன சொல்ல போகிறாரு? திருப்பி இந்த தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வராததற்கு காரணம், கொண்டு வர முடியாததற்கு காரணம் பிரதமர் மோடியும் பாஜக RSS தான் காரணம் அப்படின்னு சொல்லி, இது ஆரிய சதி, பார்ப்பனிய சதி, வந்தேரிகளின் சதி இப்படின்னு வழக்கமாக பேசிட்டு வந்த உடனே அங்கேருந்து ஒரு மெடல் கொடுத்துருவாங்க. நம்ம திராவிட இதுலேருந்து மெடல் கொடுத்துருவாங்க. ஆசிரியர் வீரமணி, சுபவீர பாண்டியன்லாம் வந்து திருமாவளவனை பாராட்டி அவருடைய சேவை வந்து இந்த தமிழ் இனத்திற்கு வந்து மிக தேவை, இந்த மாதிரி தலைவர் வந்து அப்படின்னு சொல்லி சுபவீர கொடுத்து அவர்கிட்ட ஒரு சீட்டும் அதுக்கு தகுந்த ஒரு நோட்டும், நான் சொல்கிற நோட்டுங்கிறது நோட் புக்கில் அந்த நோட்டில் அந்த நோட்டும் சீட்டும் கொடுத்து சுபவி அவர் ஆசிரியர் ஐயா வீரமணிக்கெலாம் கொடுத்துட்டாங்கன்னா கரெக்டாக பேசிடுவாங்க. இதோடு வந்து இந்த மது ஒழிப்பு மாநாடு சுபமாக முடியும். மாநாடு சுபமாக முடியட்டும். அவ்வளோதான். ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு பதிலமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.